நேற்று நடந்த ஸ்ரீலங்கா நியூசிலாந்து 2வது ஓடிஐல ஸ்ரீலங்கா டொஸ்ஸ வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. முதல் மேட்ச் பேட்டிங் எடுத்தாங்க. இந்த முறை போலிங் எடுத்து பார்ப்போம்னு நெனச்சு எடுத்தாங்களோ ஐயா, போலிங் எடுத்தாங்க. போலிங் எடுத்து மட்ச துவங்கினா, துவக்கத்திலேயே நம்ம வெல்லா வந்து ரொபின்சன் விக்கெட் எடுத்துட்டான். எடுத்தோனே வெல்லாக்கு பந்து விழுந்துட்டு, ஆக்கள்ல 100, 150க்கு சுருட்ட போறாங்க ஸ்ரீலங்கா டீம்னு பார்த்தா, மழை வந்து மச்ச குழப்பி விட்டுது. சரின்னு மூட்ட முடிச்ச கட்டிக்கொண்டு ஓடி போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா, மழை விட்டு திருப்பி மேட்ச் துவங்கிச்சு. துவங்கின உடனே தீக்ஷண வந்து நிக்கோல்சன் விக்கெட் எடுத்தார். நிக்கோல்சன் விக்கெட் எடுத்து கொஞ்ச நேரத்துல மழை வந்துச்சு. திரும்பவும் ரஷீன் ரூமுக்கு போட்டு, திரும்பவும் மழை விட 47 ஓவரா மேட்ச் துவங்கிச்சு. இதுல சோகம் என்னடா, அடுத்த வந்த செப்மேனும் வில் யங்கும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஸ்ரீலங்கா டீமை போட்டு திப்பிலி ஆடி போட்டாங்க. ரன் அடிச்சாலும் பரவாயில்ல, பிச்சிலேயே படுத்து கிடந்து ஸ்ரீலங்கா டீமுடைய ஸ்பின் எல்லாத்தையும் தடுக்க வலிக்கிட்டாங்க. என்னடா டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுறீங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஜங் வந்து அண்டர்சைன் போலுக்கு அவுட் ஆயிட்டான். இதோட மத்தியில் ஒரு திருப்பம் பெருமென்று பார்த்தா, அடுத்த நம்ம பிலிப்ஸும் வந்தோடனே ஒரு 15 ரன்னுக்கு அவுட் ஆகி வெளியில போட்டான். ரைட்ரா, இந்த மாதிரி ஸ்ரீலங்கா இப்படியும் மிகப்பெரிய வெற்றியை பெறும்னு நினைச்சா, அடுத்ததா வந்தான் மிச் ஹாய். அவனும் செப்மேனும் போட்டு ஸ்ரீலங்காவை துவச்சு விட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக செப்மேன் மட்டும் ஸ்ரீலங்கா ஸ்பின்னை கண்டா ஸ்வீப் ஷாட் தான் அடிப்பான். அதுலேயும் கொஞ்சம் எழும்பி வந்தால் ஸ்லாப் ஸ்வீப் அடிப்பான். இதை விட வேறு சொட்டே விளையாட மாட்டேன்ற மாதிரி ஸ்ரீலங்காவை போட்டு நேற்று செஞ்சு விட்டான். இதில் சோகம் என்னென்னா, அவன் இதுவரைக்கும் 2 செஞ்சுரி அடிச்சிருக்கிறான், ஒரு 50யும் அடிக்கல. இதுவரைக்கும் 3 செஞ்சுரி அடித்து ஒரு 50யும் அடிக்காமல் இருக்கிற ஒரு பிளேயர் கூட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இல்லை. அந்த சாதனையை நேற்று அவன் படைச்சிருவான்னு பார்க்கும்போது 76 ரன்னுக்கு அசித பெர்னாண்டோ பந்தில் அவுட் ஆகிட்டான். நல்ல வேளை ஸ்ரீலங்காவோட அவன் சாதனையை படைக்காம விட்டான். இதே மாதிரி ஒரு சாதனையை படைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரேஸ்வெல்லுக்கு இருக்கு. அவனும் இதுவரைக்கும் 2 செஞ்சுரி அடிச்சிருக்கிறான், ஒரு 50யும் அடிக்கல ஓடிஐ மேட்சில். அவன் ஒருவேளை அடுத்த ஓடிஐயில் அடித்தான்டா செஞ்சுரியை, ஸ்ரீலங்கா டீமோட அவன் சாதனை படைச்ச மாதிரி போயிடும். இருந்தாலும் அவனுக்கான வாய்ப்பு ஸ்ரீலங்கா ஸ்பின்னர் கொடுக்க மாட்டாங்கன்றது தான் கசப்பான உண்மை. இது இப்படி இருக்க ஓரளவு நல்ல ரன் கொண்டு விட்டுட்டாங்க. பிரேஸ்வெல் வந்து ஹிட் பண்ணி மச்ச எங்கேயோ கொண்டு போடுவான்னு பார்த்தா, ஆளை வந்து 0 ரன்னிலேயே முடிச்சு போட்டாங்க ஸ்ரீலங்கா டீம். இந்த விச்சில் ஸ்பின் மட்டும் இல்லை, பாஸ் போலும் போடலாம்ன்றதை அவன் ஒருக்கா காட்டியிருக்கிறான். எது எப்படி போனாலும் ஒரு பக்கம் நல்லா விளையாடிக்கொண்டு மச்காய் நல்லா விளையாடிக்கொண்டு கேட்க, இந்தியாவில் வந்த சேட்னர் ஸ்மித் 2 பேரையும் வண்டசை வேகமாக விக்கெட் எடுக்க நியூசிலாந்து வந்து பரிதாபமான நிலைக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த சோதி கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சாலும் அவனும் வேலை கவுப்பட, இனி ஒன்றுமே செய்யலாண்டு மிச்காய் 49 ரன்ல அவனும் அடிச்சு பார்த்து அவனும் கவுப்பட, நியூசிலாந்து வந்து 45-1ல் 209 ரன்னுக்கு ஓவர் அவுட் ஆகுது. இதில் ஸ்ரீலங்காண்ட போலிங்னு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாருமே நல்லா தான் போட்டுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அசித பெர்னாண்டோ 7 ஓவர் 37 ரன்னுக்கு 2 விக்கெட். இருந்தாலும் அவன் என்ன ரன்னை குறைய வச்சிருப்பான். இவங்களோட ஃபீல்டிங் கொஞ்சம் அங்கே புல விட்டு 2-3 4 விட்டுட்டாங்க. இல்லாட்டி அவன் இன்னும் எக்கனாமியாக போட்டிருப்பான். அடுத்து வந்து நம்ம வெல்லா வந்து 8 ஓவர் 46 ரன்னுக்கு 1 விக்கெட். அவன் திறமைக்கு இது கொஞ்சம் ரன் கூடி போட்டு தான் சொல்லுவோம். அடுத்து வந்து தீக்ஷண 9 ஓவர் 31 ரன்னுக்கு 3 விக்கெட். மிகவும் அருமையாக போட்டிருக்கிறான். நியூசிலாந்து டீமை போட்டு செஞ்சிருக்கிறான். அங்கால லியானகே 3 ஓவர் 18 ஒரு விக்கெட்டும் இல்லை. அதுக்கு வண்டசே 10 ஓவர் 46 3 விக்கெட். கடைசியாக நம்ம அசலங்க 8 ஓவர் 29 ரன்னுக்கு 1 விக்கெட். அசலங்க வந்து மெல்ல மெல்லமாக தான் ஒரு ஆல்ரவுண்டர்ன்றதை நிரூபித்து கொண்டே இருக்கிறேன். அவங்க கேப்டனாக போட்ட பிறகு அதில் சரியான ஒரு முன்னேற்றம் இருக்குன்றதா உண்மை. 47 ஓவரில் 210 டார்கெட் கிளம்புறீங்க ஸ்ரீலங்கா டீம் ஆரம்பத்திலேயே தனது முதலாவது விக்கெட்டை இழக்குது. என்னதான் ஸ்ரீலங்கா டீமில் ஓப்பனாக விளையாடுற 2 பேர் நல்ல பிளேயர்ஸாக இருந்தாலும் இவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு மேட்ச் அடிக்கலைன்றதான் உண்மை. ஒன்றில் 10 நிமிஷங்க தனி அடிப்பான், இல்லாட்டி அவிஸ்க பெர்னாண்டோ தனி அடிப்பான். இந்த பார்ட்னர்ஷிப் 2 பேருக்கும் ஒற்றுமையான முறையில் இல்லைன்றதான் உண்மை. இதில் அவிஸ்க பெர்னாண்டோ 5 ரன்னில் முதலாவது விக்கெட் அவுட்பட்டாலும் அடுத்து வந்த குசல் மெண்டிஸ் நல்ல நிதானமாக விளையாடி கொண்டிருந்தார். அதுலேயும் 2-3 அவுட் வரைக்க அம்பியர் அவரை காப்பாற்றி விட்டு அவர் மெல்ல மெல்லமாக நல்லா விளையாடி கொண்டிருந்தார். குசல் மெண்டிஸும் 10 நிமிஷங்கவும் நல்லா விளையாடி கொண்டிருக்க 10 நிமிஷங்க வந்து ஒரு தேவையில்லாத சொட்டு அடித்து 28 ரன்னில் அதுவும் பிரஸ்வெல்ட போலுக்கு அவுட் ஆகி வெளியில் போகிற. அடுத்தது நம்ம சதுர சமர்ப்பிக்கிறவா தான் இறங்குவார்னு பார்த்தா அதிர்ச்சியா நம்ம கம்யூனிட்டி மெண்டிஸ் இறக்கிருக்கிறாங்க. ஏனெண்டா அங்கே லெஃப்ட் ஹேம் போலர்ஸ் இருக்கிறபடியா ஒரு லெஃப்ட் ஹேம் பேட்ஸ்மேனும் ஒரு ரைட் ஹேம் பேட்ஸ்மேனும் கிறிஸ்கனண்டா நல்ல வந்து நம்ம கம்யூனிட்டி மெண்டிஸை 2-1 இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டா கம்யூனிட்டி மெண்டிஸ் வந்த விதத்திலேயே 3 போலில் 0ல் அவுட் ஆகிட்டான் பிரஸ்வெல்ட போலுக்கு. சரி, 3 விக்கெட் போனால் என்ன, நம்ம கேப்டன் அசலங்க வந்து காப்பாற்றுவான்ட்டு பார்த்தா அசலங்கவும் வந்து 13 ரன்னில் அவுட் ஆகிட்டான் பிரஸ்வெல்ட போலுக்கு. ஏன்டா அவங்களுக்கு அவுட் ஆகிறதுக்கு வேறு போலரே கிடைக்கலன்ற மாதிரி பிரஸ்வெல்ட போலுக்கு அவுட் ஆகி கொண்டிருக்கிறாங்க ஸ்ரீலங்காட்டி. இது இப்படி இருக்க கனகாலமாக ஃபோமில் இல்லாத அதீர சமர விக்ரம கிறிஸுக்கு வாரான். சரி, இந்த மச்சாவது 2 விளையாடி எடுத்து கொடுப்பான் மச்சி என்று பார்த்தா அவனும் 8 ரன்னுக்கு பிலிப்ஸின் பந்து கவுப்பிட்டான். இதோடையே ஸ்ரீலங்காண்ட சோழி முடிஞ்சு நினைச்சு கொண்டு கேட்க லியானகே வந்து குசல் மெண்டிஸோட சேர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி நல்லா விளையாடினான் ஸ்பின்னு.
என்னதான் தாக்கு பிடிச்சி ஸ்பின்னை நல்லா விளையாடினாலும் 22 ரன்ல ஸ்மித்தின் ஃபாஸ்ட் பால் கவுப்பட்டு அவனும் வெளியில போட்டான். இனி ஸ்ரீலங்காண்ட நிலைமை அவ்வளோதான் நினைச்சிட்டு கேட்க வெள்ளா வந்து சமாளித்து நல்லா விளையாடினாலும் 18 ரன்னுக்கு அவனும் அவுட் ஆகிட்டான். சரி, அடுத்தது இனி தீக்ஷனை தான். இனி தனியாக தீக்ஷனை பிளக் பண்ண விட்டுட்டு கிட்டத்தட்ட 50 ரன் அடிக்கணும். அது அவ்வளோத்தையும் குசல் மெண்டிஸ் தான் அடிக்கும்னு கேட்க குசல் மெண்டிஸை நிற்க விட்டுட்டு நம்ம தீக்ஷனை அடித்து விளையாடிக்கிறான் ஒரு 27 ரன். எது எப்படியோ 46 ஓவரில் 210 ரன் ஒரு மாதிரி திரத்தி ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டுது 3 விக்கெட்டால். இதில் நம்ம குசல் மெண்டிஸ் 76 ரன்னை நொட் அவுட் அடிச்சிருக்கிறான். கனகாலத்துக்கு பிறகு ஒரு சேசிங்கில் நல்ல இன்னிங்ஸ் விளையாடிக்கிறான் குசல் மெண்டிஸ். இதில் முக்கியமாக போலிங்கில் தாங்க குறைஞ்சாக்கள் இல்லையன்னு சொல்லி ஷாட்னர் வந்து 10 ஓவர் 1 மணி 33க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறான். அங்கால பிரசல் வந்து 10 ஓவர் 36 ரன்னுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்கிறான். இந்தியாக்காரன் என்னண்டா பிலிப்ஸின் பந்துக்கு விக்கெட்டை கொடுக்குறான், ஸ்ரீலங்காக்காரன் என்னண்டா பிரசல்ட பந்துக்கு விக்கெட்டை கொடுக்குறான். இது எங்கே போய் முடிய போகும்னு தெரியல. அங்கால சோதி வந்து 9 ஓவர் 37 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டும் இல்லை. பிலிப்ஸ் வந்து 9 ஓவர் 41 ரன்னுக்கு ஒரு விக்கெட். பிலிப்ஸும் பிரஸ்வெல்லும் சேர்ந்து 5 விக்கெட் எடுத்துக்கிறாங்க. நேரியா மேட்சில் இழந்த விக்கெட் மொத்தமாக 7, அதில் 5 விக்கெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துருக்காங்க. அங்கால சிமித் வந்து 3 ஓவர் 21 ரன்னுக்கு ஒரே ஒரு விக்கெட். இதில் வந்து ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் சீரீஸை கைப்பற்றின மாதிரி ஓடிய சீரீஸையும் கைப்பற்றிட்டு ஆக ஒரே ஒரு T20 சீரீஸ் தான் நியூசிலாந்து ட்ரோ ஆக்கியிருக்கு. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீலங்கா டீம் நல்லா வளர்ந்து கொண்டு போகுதுன்ட்டு. இது எப்படியோ ஸ்ரீலங்கா வந்து சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.